இது ஆக்கிரமிப்புக்கான இடம் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு ஒண்ணு ஹைகோர்ட் இருந்து வருது. பதினை பெஞ்சில தீர்ப்பு வந்து அந்த 2-3 வீடு மட்டும் கிடையாது, அந்த வீட்டை சுற்றி அதற்கு பக்கத்துல இவர் மண்டபம் கட்ட போறதுக்கான ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்தோட சேர்த்து கிட்டத்தட்ட 67 வீடுகள், ஒரு பள்ளிவாசல், ஒரு மசூதி, இது எல்லாத்தையும் அகற்றணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து ஆர்டர் வருது. 22/10/2025 அப்போதான் வந்து கடைசி நோட்டீஸ் அனுப்புறாங்க. அந்த நோட்டீஸ்ல என்ன குறிப்பிடப்படுதுன்னா, அதுதான் லாஸ்ட் இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அதுக்குள்ள இந்த வீடுகளை, ஆக்கிரமிப்பு இடங்களை வந்து நீங்க முற்றிலுமாக அகற்றணும் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகளை கண்டிச்சு வந்து என்ன பண்ண இந்த நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி கிளப்பப்பட்டவர்களுக்கு மாற்று இடம் ஏதாவது கொடுக்கப்பட்டதா? அனகாபுத்தூர்ல கூட ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு பகுதியில வந்து கொடுத்ததாக சொல்லப்படுது. அதுல கூட ஒரு பாரபட்சத்தை தான் நம்மளால பார்க்க முடியும். நீர்நிலைகள்ல கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் அந்த இடத்தை அகற்றினாங்க. காசா கிராண்ட் எங்க இருந்துச்சு? அதே நீர்நிலையில ஆப்போசிட்ல பார்த்தோம்னா காசா கிராண்டோட பெரிய பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் எந்த வகையில் அனுமதி கொடுத்துருக்காங்க? அவங்களுடைய கட்டிடங்களை ஏன் இந்த புல்டோசர்கள் போய் இடிக்கல? உண்மையிலே அரசு அதிகாரிகளுக்கு இந்த தைரியம் இருந்தா போய் அதை செய்யட்டும். இப்போ சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் இங்கே போராடுறாங்க, ஜனநாயக ரீதியில் போராடி அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சிந்தி வேர்வையாக சிந்தின அந்த ரத்தமெல்லாம் இன்னைக்கு வந்து அவங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி இன்னைக்கு வீடு கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்கிறாங்க. மளிகை கடை வச்சிருக்கிறவங்க, வெளிநாட்டில் வந்து போய் கூலி வேலை பார்க்குறவங்க, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து கட்டி வச்ச வீடுகள் எல்லாம் அனகாபுத்தூர்லையும் இப்படி தான் நடந்துச்சு. அம்மாப்பட்டணத்துலையும் இப்படி தான் நடக்குது. இன்னும் பல பகுதிகளில் இதே மாதிரி ஆக்கிரமிப்பில் இருக்குது, நீர்நிலைகளில் வீடு கட்டியிருக்கீங்கன்னு சொல்லி அகற்றக்கூடிய வேலைகளை இன்னைக்கு வந்து அரசாங்கம் ரொம்ப வேகமாக பார்த்துட்டு இருக்கு. இதில் பன்னீர்செல்வத்திற்கு தனிப்பட்ட முறையில் இந்த பகுதி மக்கள் வந்து போய் முறையிடும் பொழுது தயவு செஞ்சு இதை நிறுத்தி வைங்க, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசமாச்சு கொடுங்க, நாங்கள் வந்து இங்கே மேல்முறையீடு போயிருக்கோம், கேஸ் என்னங்கிறது வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம முடிவுகளை எடுத்துக்கலாம், நீ தயவு செஞ்சு நிறுத்தி வைங்கன்னு கேட்கும் பொழுது ஸ்டாலினே சொன்னாலும் சரி நான் நிறுத்த மாட்டோம், நாங்கள் இந்த அகற்ற பணியை நிறுத்த மாட்டோம்னு சொல்லி பன்னீர்செல்வம் திமிரா பேசுகிறோம். உங்களுக்கு காசு இருக்கிறவனுக்கு எந்த அளவுக்கு வேணா நாங்க சாமரம் வீசுவோம், எந்த அளவுக்கு வேணா நாங்க இறங்கி போவோம், அவங்களுக்காக சட்டத்தை வளர்ச்சிக்கிடுவோம், அவங்களுக்குன்னா புறம்போக்கு நிலம் என்ன, நீர்நிலை என்ன, கடல்ல கூட நாங்க இடம் வாங்கி கொடுப்போம், கடல்ல கூட நாங்க இடம் கட்ட விடுவோம், வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாங்க கடல்ல கூட பெரிய அப்பார்ட்மெண்ட்டை கூட கட்ட விடுவோம். இந்த விஷயங்கள் எல்லாமே இதே சாதாரண மக்கள் வந்துச்சுன்னா அவங்க ஏதோ 100 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு குளமா இருந்திருக்குது, அந்த குளம் கூட இன்னைக்கு அதுக்கான அட்ரஸே இல்லை. இந்த 85 வயதான ஒரு முதியவர் சொல்றாரு, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலகட்டத்தில் நீங்க குளமே கிடையாதுங்கிறாரு.